2 தினங்களுக்கு முன்பு குவைத் நாட்டில் மங்காப்பு என்ற இடத்தில் 4 மாடி கட்டிடத்தில் 195 நபர்கள் தங்கி பணியாற்றி வந்தார்கள். இரவு நேரத்தில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்கே 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீயில் சிக்கி தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ காயத்துடன் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த 7 நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது. அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் உடனடியாக அந்த செய்தியை கேட்டு அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு சிகிச்சை உதவியும், மரணமடைந்தவர்களுக்கு உடனடியாக அந்த உடலை பெற்று உறவினர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பணியும் செய்ய வேண்டும் என்று அயலகத்துறைக்கு, எங்கள் துறைக்கு அந்த உத்தரவினை வழங்கினார்கள். எனவே நம் துறை சார்பாக உடனடியாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அளித்து குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு அந்த பூத உடல்களை பெற்றுத் தருவதற்காக நான் கொச்சின் செல்லுகிறேன். 7 நபர்களுடைய உடலையும் பெற்று 7 வாகனங்களில் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து அவர்களுடைய இல்லம் வரையிலும் அதை சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் அந்த பணியை மேற்கொள்ள நான் இப்பொழுது முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கொச்சின் விமான நிலையம் சென்று அந்த உடல்களை பெற்று உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணிக்கு செல்லுகிறேன். எத்தனை மணிக்கு உடல் வருதுங்க? அங்கே நாங்கள் போகிறது 9 மணிக்கு போகிறோம் சுமார். அங்கே அதுக்கு பிற்பாடு உடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போன உடனே எங்களுடைய தயார் நிலையில் எங்கள் வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த உடல்களை பெற்று அவர்களுடைய உறவினர்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சு இல்லம் வரையிலும் அழைத்து சென்று விடுவது என்பது நம் துறை சார்பாக அது தொடர் நடவடிக்கையில் ஏற்பட்டது. வேற யாரேனும் தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பதா தகவல் வந்து சார்? இப்போ அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய குறிப்பு இப்பொழுது வருகின்ற நிலையில் உள்ளது. அதற்கும் அதுக்கு உண்டான உதவிகளும் தமிழக அரசு சார்பாக அங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக செய்து தருவதற்கு நம்மளுடைய துறை அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் பாதிப்பு 1-2 பேர் தமிழர்களுக்கு இருந்தால் அதை காப்பாற்ற வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம். குவைத்தில் நடந்த பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தை சார்ந்த 7 நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராம கருப்பன் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வீராசாமி மாரியப்பன் அவர்களும், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த குனாப் ரிச்சார்டு ராய் அவர்களும், நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எபினேசன் ராஜ் அவர்களும், சென்னையை சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர் அவர்களும் உயிரிழந்து இருக்கிறார்கள். இவர்களுடைய உடலை பெற்று உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணிக்கு நான் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கொச்சின் செல்லுகிறேன்.
7 நபருடைய உடலுக்கும் 7 வாகனங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 7 வாகனங்களில் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக நம்முடைய துறை சார்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு எங்களுக்கு துறைக்கு அவர் அறிவுறுத்தல் செய்யப்பட்டது என்னன்னு சொன்னால் 7 பேருடைய உடலையும் அவர்களுடைய இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணி துறை கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். எனவே 7 உடலுக்கும் 7 வாகனங்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நம் துறையினுடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நானும் இப்பொழுது கொச்சின் செல்லுகிறோம். அதை பெற்று உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், பணியில் ஈடுபடுவோம்.